ஆட்டிசம் என்றால் என்ன? ஆட்டிசத்தின் அறிகுறிகள் என்னென்ன என்பதை பற்றி பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் டாக்டர் விஜய் ஆனந்த் பங்கு பெறும் சிறப்பு தொகுப்பை தற்போது பார்க்கலாம். ஒரு குழந்தைக்கு ஆட்டிசம் வந்த உடனே என்ன பண்ணுறதுன்றது பேரண்ட்டுக்கு ஒரு பெரிய சேலஞ்சிங்காக இருக்குது. ஏன்னா இன்றைக்கி அடுத்த நிமிஷம் அவங்க கூகுளில் தேடுதல் பண்ணாலுமே இதுக்கான சிறந்த தீர்வு, அதாவது க்யூர்ன்றது கிடைக்குதான்றதை தேட ஆரம்பிக்கிறாங்க. ஆட்டிசத்தை க்யூர் பண்ண முடியாது. டிசீஸாக இருந்தால் தான் க்யூர் பண்ண முடியும். ஆட்டிசம் இஸ் அ டிஸார்டர். ஒரு பேஷண்ட்டுக்கு பிபி இருந்தால் அது டிஸார்டர், டயபெட்டிக் மெல்டஸ்ன்னு சொல்லக்கூடிய சுகர் இருந்தால் அது டிஸார்டர். ஸோ லைஃப் டைம் ஃபுல்லாகவே பிபியும் க்யூர் ஆகாது, சுகரும் க்யூர் ஆகாது. ஆட்டிசம்ன்ற கண்டிஷனை அர்லியாக இன்டர்வென்ட் பண்ணும்போது நம்மளால் அந்த ஆட்டிசத்துடைய தாக்கம் இது லைஃப் லாங் டிசபிலிட்டியை கிரியேட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி உள்ள ஒரு டிஸார்டர். ஸோ பிரெயின் நார்மலாக குழந்தைக்கு எல்லா செயலையுமே ஒரு ஆர்டராக பண்ணிச்சுன்னா நார்மல் குழந்தைன்னு நம்ம சொல்லுவோம். அதே ஃபங்க்ஷனை ஆர்டர் இல்லாமல் மாறி மாறி பண்ணும்போது அதை டிஸார்டர்னு சொல்கிறோம். ஆட்டிசம்ன்றதை சிம்பிளாக நம்ம டயட் மூலமாகவோ அல்லது தெரப்பி மூலமாகவோ சில முயற்சிகள் மூலமாக கொண்டு வர முடியாது. மல்டி மொடாலிட்டி அப்ரோச்சுன்னு சொல்லுவோம். 30% என்னோட அனுபவத்தில் பேரண்டல் கேர் இருக்கணும். ஃபஸ்ட்டு பேரண்ட்டுக்கு அக்செப்டன்ஸ் இருக்கணும். அதுக்கப்புறம் அந்த குழந்தைக்கு கேர் நல்லா கொடுக்கணும். இந்த கேரில் மிக மிக அவசியம் பிரெயின் ஹெல்த்தை நம்ம ரொம்ப கேர் எடுக்கணும்னா கட் ஹெல்த்தை கேர் எடுக்கணும். அடுத்தது தெரப்பி. கண்டிப்பாக ரோல் ஆஃப் அ தெரப்பி இஸ் மஸ்ட். என்ன தெரப்பி நம்ம எக்ஸிக்யூட் பண்ணணும், தெரப்பி கிட்ட டிஸ்கஸ் பண்ணணும். இதை தாண்டி நம்ம டெஃபினட்டாக குழந்தையோட பிரெயினை டிரான்ஸ்பிளான்ட்டோ சர்ஜரியோ பண்ணுறதுக்கு ஸ்கோப் இல்லை. ஸோ இதை தாண்டி 3 பாசிபிலிட்டிஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட் என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் இருக்குது. ஒன்று ரியல் ரூட் காஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த ஹைபாக்சியாவை நம்ம அட்ரஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். செகண்ட் தெரப்பி. அதுக்கடுத்து ஒரு கான்ட்ரவர்சியான சப்ஜெக்ட் பார்த்திங்கன்னா ஸ்டெம் செல்ஸ். பேரண்டல் கேர், தெரப்பி, மெடிக்கல் மேனேஜ்மெண்ட், ஹைப்பர்பேரிக் ஆக்சிஜன், மேபி இன் ஃபியூச்சர் ஸ்டெம் செல் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இந்த மாதிரி நம்ம எதில் பெனிஃபிட்ஸ் நம்ம குழந்தைக்கு கிடைக்குமோ எல்லாத்தையும் அர்லி இன்டர்வென்ட் பண்ணி அட் அ டைம் நம்ம கொடுக்கும்போது ஓரளவுக்கு அந்த கோல்டன் பீரியடான 3 to 5 இயர்ஸ்ன்னு சொல்லுவோம். அந்த டைமில் தான் பிரெயின் நியூரோ பிளாஸ்டிசிட்டி பெட்டராக இருக்கும். அந்த டைமில் நம்ம ஸ்டார்ட் பண்ணி அதை எக்ஸிக்யூட் பண்ணும்போது 18 இயர்ஸ் அதிகமாகக்கூடிய அந்த டிஸார்டரை நம்ம முடிஞ்ச அளவுக்கு இன்டர்வென்ட் பண்ணி ட்ரீட் பண்ணி ஓரளவுக்கு நம்ம கண்ட்ரோலுக்கு கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது.